ஆட்டிடியூடு நமக்கு இன்னும் வரல. இப்போ நான் வந்து இவங்க சொன்ன அத்தனையும் கலந்து அப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா நான் வீட்டில் இருக்கிறது 4 நாள் 3 நாள், அது 2.25 நாள் தான் வீட்டில் இருக்கேன். மீதி நாளெல்லாம் எங்கே இருக்கேன்? அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். இப்போ நான் வந்து சாப்பிடாமல் எனக்கு உடல் சுகம் கிடைக்காம இதை உங்களுக்கு நான் வெறுமையாக சொன்னால் பிரயோஜனமே கிடையாது. நம்ம வந்து ஒன்றை செய்து, இப்போ இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை அவரே வந்து 3.5 வருஷம் இருந்து போதித்து சீஷர்களோடு வைத்திருந்து அவர் என்னெல்லாம் ஊழியம் செய்யணும் விரும்பினாரோ அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார். அவர் வந்து பரலோகத்தை மகிமையை விட்டு வந்து இந்த உலகத்தில் இருந்து எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்துட்டு அதை போய் சிலுவையில் போய் தன் ஜீவனை கொடுத்து மரித்து உடலை பீக்க கொடுத்து ஜென்ம கர்ம பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து போனதுனால தான் இன்றைக்கு அந்த ரட்சிப்பு நமக்கு பேலன்ஸ் செய்கிறது. அதுபோல் எந்த ஒரு காரியமானாலும் சரி, இதைத்தான் நான் இந்த கூட்டங்களில் வலியுறுத்துகிறேன். நீங்களோ நானோ நம்ம செய்யாமல் கடைப்பிடிக்காமல் போதிக்கிற போதகம் எடுபடாது. நீங்கள் கடைப்பிடித்து கொண்டு கோபப்படக்கூடாது அப்படின்னா கோபப்படாமல் இருந்துக்கிட்டு நீங்கள் கோபத்தை பற்றி பேசுங்க. மூர்க்கப்படாமல் இருந்துக்கிட்டு நீங்கள் மூர்க்கத்தை பற்றி பேசுங்க. எரிச்சப்படாமல் இருந்துக்கிட்டு எரிச்சலை பற்றி பேசுங்க. எல்லாத்தையும் நம்ம வீட்டில் செய்துக்கிட்டு போகும்போது வரும்போதெல்லாம் எரிச்சப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு நீங்கள் வந்து உபதேசத்துக்காக இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார் இங்கே கோவப்படாதீங்க அப்படின்னா ஒருவருடைய உள்ளத்துலையும் அது ஏறாது. முதல்ல நம்ம வாழ்க்கையில் தான் அனுபவமாக்கணும். இப்போ இந்த விஷயங்களையெல்லாம் நான் தெரிந்து கொண்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. நேற்றைக்கு கூட அவினாசியில் எங்களுக்கு ஈவினிங் அங்கே தான் சாப்பாடு ரெடி பண்ணுவார். ஜெயக்குமார் இங்கே வந்திருக்கார். அவருக்கு நான் 1 மாதத்துக்கு முன்னாலே அவர் உடல் எடையை குறைக்கிறதுக்கு சில காரியங்களை சொன்னேன், செய்யலை. நேற்றைக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களா? அந்த 6 வகை தானியங்களை எடுத்து அரைச்சி பொடியாக்கி காலையில் 3 தோசை நைட்டில் 3 தோசை சாப்பிட்டீங்களான்னு கேட்டால், ஐயா நான் இன்னும் ஈரோடுக்கு போகலை, ஈரோடில் போய் வாங்கிடுறேன். நான் சொன்னேன் அடுத்த மாதிரி நான் வரையில் அதில் தோசை சுட்டு தந்தால் தான் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா என்ன சொன்னாலும் சரி மண்டையை இப்படி உலுப்பிக்கிட்டு நம்ம சொன்னாலும் கேட்குற புத்தி நமக்கு ரொம்ப குறைவு. காது உள்ளவன் கேட்க கிடவன். வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை கேட்டு நம்ம நடந்தோம்னா நம்ம இப்போ இருக்கிற மாதிரி இப்போ இருக்க மாட்டோம். இதை விட பன்மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருப்போம். உடல் சுகத்தோடு இருப்போம், ஆரோக்கியத்தோடு இருப்போம். இப்போ அவங்க வந்து இதை தன்னுடைய வாழ்க்கையில் 11 லட்சம் செலவழித்து அதுக்கு பிறகும் அதில் பூரண விடுதலை இல்லாமல் இந்த மூலிகை மருத்துவத்தை கடைப்பிடித்து கிடைத்த அந்த ஒரு சுகத்தை தான் இப்போ ஊராக போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 11 லட்சம் எல்லாருக்கும் செலவழிக்க முடியுமா? அவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸரு, அவங்க மகன் ஆடிட்ரு, பணம் இருந்தது செலவு பண்ணாங்க. இப்போ 40,000 ரூபா பென்ஷன் வருது. அதனால் செலவழித்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஆனால் அது தேவையில்லை, அது வேண்டாம், அதனுடைய காரியங்கள் வேஸ்ட்டு. அதை விட நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற அந்த அமுக்குறான் பெரண்டை இதெல்லாம் எங்கே இருக்குது? மருதம்பட்டை, முருங்கை எல்லாம் வீட்டை சுற்றி இருக்குது. இதை பொடியாக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இப்போ இதெல்லாத்தையும் இடித்து செய்யமா மிக்சியில் போட்டு நீங்கள் ஒரு நாளும் செய்ய மாட்டீங்க. நீங்கள் செய்யவும் வேண்டாம், எல்லாம் கடையில் இருக்குது. இப்போ நான் இந்த பவுடரெல்லாம் வச்சுருக்கேன்னா இந்த பவுடர் எல்லாமே வந்து கடையிலேருந்து நாங்கள் 2 பேரும் தான் போய் வாங்கி அதை நான் சொன்னேன் இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதிலேயே கவனம் செலுத்த முடியாது. எனக்குமே அதுக்கு நேரம் இல்லை. பட் இது எல்லாமே என் உடம்புக்குள்ளே போனால் நான் ஆரோக்கியமாக இருப்பேன். அப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது? இந்த கருஞ்சீரக கூட்டு கலவருக்கிலே 3 சொன்னாங்கள்ல, வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், சீரகம். அதை இது பண்ணி இதை எனக்கு ஒரு 4 நாளைக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அங்கே நிறைய போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை நான் வந்து இது எப்படி காரில் போகும்போது எனக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ளாஸ்க் வச்சு வெந்நியில் கலக்கி ஸ்பூன் எடுத்து அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கலை. டம்ளரில் எடுத்து ஊற்றையில் சிந்திடுது, மேலெல்லாம் கொட்டிடுது. சரி பிறகு சாப்பிடுவோன்னா டைம் போயிடுது. அதுக்காக பாஸ்டமாக எனக்கு இதை மாதிரி ஒரு டப்பர் வேரில் ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தாங்க. பொடியை உள்ளே போட வேண்டியது, இதை வந்து ஒரு குலுக்கிட்டு குடிச்சிட வேண்டியது. அப்போ நம்ம லைஃபுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ண பழகணும். இப்போ என்னுடைய லைஃப் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் காரில் இருக்குது. அப்போ காரில் பிரயாணம் பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ இதை எப்படி நான் செயல்படுத்துறது? இது எனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு விட்டேன்னா நான் பிரயாணம் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 400 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? 3 மணி நேரம் எப்படி நிற்க முடியும்? என்னுடைய உடம்புல தான் இருக்குது, சதையும் மாம்சமும் ரத்தத்தினால தான் இருக்குது. நான் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால என் கால் பார்த்திங்கன்னா அந்த வெரிகோசிஸ் வர்றதுக்குரிய ஆரம்பம். இந்த காலில் கருப்பாக தெரியுதா? இந்த இடம் வந்து ஒரு ஹார்ட், கெண்டைக்கால்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கெண்டைக்கால் வந்து ஹார்ட்டும் கெண்டைக்காலும் ஒன்று தான். கீழே இருக்கிற ஒரு ஹார்ட், அது கெட்ட ரத்தத்தை மேலே பம்ப் பண்ணுது.
நான் இங்கே வந்து சுத்திகரித்து நல்ல ரத்தத்தை கீழே, அது கால் பிறுபிறுன்னு கீழே போயிடும். ஆனால் கீழே இருந்து மேலே வர்றதுக்கு இந்த கெண்டைக்கால்லாம் நல்லா இல்லை அப்படின்னா இந்த ரத்தமெல்லாம் அங்கேயே தேங்கி அதுதான் வெரிகோசிஸாக வந்து நரம்பு தடித்து வெடித்து முட்டு வலி குறுக்கு வலி எல்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான். அப்போ எனக்கு வந்து நான் பிரசங்கமும் பண்ணணும், எனக்கு நான் ஆண்டவர் கொடுத்துருக்குற ஆயுசுனால நான் பிரயோஜனப்படுத்தணும், நான் வேஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த உணவு, அதுக்கு தகுந்த இந்த மூலிகை. நான் மருந்து சாப்பிட்றத விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மருந்தே மாத்திரைங்கிறதே எடுக்கிறது கிடையாது. இந்த கொரோனாவில் தான் வந்து ஏகப்பட்ட மாத்திரை எடுத்தேன். 18 வருஷம் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் மாத்திரையே இல்லை. அப்போ மாத்திரையும் சாப்பிடக்கூடாது, சுகரும் வரக்கூடாது, காய்ச்சலும் வரக்கூடாது, நோயும் வரக்கூடாது. எனக்கு டெய்லி ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ டெய்லி ப்ரோக்ராம் நான் போய் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு தகுந்த உணவு, அதுக்கு தகுந்த எக்ஸசைஸு, அதுக்கு தகுந்த இந்த உணவு சார்ந்த இந்த மருந்துகளை எடுத்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினால் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் நின்று, சில நேரங்களில் 6 மணி நேரம் கூட நான் நின்று பிரசங்கம் பண்ணுறேன். காலைல 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம். இதுக்கு இடையில் ட்ராவல் பண்ணுறோம். அப்போ இது எல்லாத்தையும் எப்படி சராசரியாக நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்ம அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தான் நம்மை கவனிக்க வேண்டும். நம்ம வந்து நம்முடைய அவங்க ஆரம்பத்தில் தான் சொன்னாங்க, பிள்ளைகளுக்காக நாப்பாடு பேப்பாடுபட்டு ஓடி உழைச்சி கடைசியில் சம்பாதிச்சு அவங்களெல்லாம் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க செட்டில் ஆனதுக்கு பிறகு நம்ம என்ன ஆகிருந்தோம்? வியாதி படுக்கையில் போய் விழுந்துடுறோம். வியாதிப்படும் போது பிள்ளைகள் கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம், பொறுப்பு, வேலை, அது இதுன்னு வந்துடும். இப்போ அவங்க வந்து யாரை கவனிக்க மாட்டாங்க? பெற்றோரை கவனிக்க மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை பெற்றோர்கள் தன்னந்தனிமையாக கிடந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அதனால தான் வேதம் சொல்லுது, உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதுக்கும் தாய் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. இப்போ தாய் தகப்பனை கனம் பண்ணலை அப்படின்னா உன் ஆயுசு நாள் கட்டன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க ராவும் பகலும் உழைச்சி சம்பாதிச்சு அது அந்த இந்த ஒரு இப்போ இதுக்காக நம்ம பிள்ளையை பெற்றதுக்காக நம்ம சம்பாதிக்காமல் இருக்க முடியுமா? அல்லது அவங்கள ஆளாக்காமல் இருக்க முடியுமா? எல்லாம் ஆக்கத்தான் செய்வோம். ஆனால் நாம் முதல்ல நம்ம புத்தியோடு நம்மளை கவனிக்கிறதுக்கு பழகணும். அதான் ஞானம். ஞானம் எங்கேருந்து வரும்? கத்திடத்துலேருந்து வரும். ஒருவன் அதான் உன்னை போல் பிறரை நேசி. எனக்கு என்ன நேசிக்கிறதுக்கு, என்னில் அன்பு கூறுகிறதுக்கு எனக்கு தெரியலை அப்படின்னா நான் அடுத்தவங்க மேலே அன்பு கூற மாட்டேன். இப்போ நான் என்னையை நேசித்து எனக்கு தேவையானதெல்லாம் இதை எல்லாத்தையும் வாங்கி ஒவ்வொன்றிலும் என்னென்னங்கிறது எல்லாத்தையும் எழுதி, இப்போ இவ்வளவுக்கு எனக்கு இதெல்லாமே வந்து பாஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த 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 டப்பா எங்கே கிடைக்கும்? நேற்றுக்கு ஒரு சின்ன டப்பாவுக்காக நான் முந்தா நாள் சேலத்தில் அலைச்சல், ஏகப்பட்ட அலைச்சல், ஒரே ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்காக. ஏன்னா எனக்கு இப்போ நான் காரில் கிளம்பியிருந்தேன். காரில் கிளம்புனதுக்கு பிறகு திருப்பி நான் இதெல்லாத்தையும் எடுத்து திரும்ப நான் தேடி அதை போட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. பொட்டலம் போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. இதை மாதிரி போட்டு நான் எழுதி வச்சுருக்கு பாருங்கள். கரெக்டாக 2:30 மணிக்கு மல்டிமிக்ஸ், அதான் இந்த மல்டிமிக்ஸ். இதை காலையில் சாப்பிட்டாச்சு. வெந்நீர் இருக்குது, வெந்நீரில் போட்டு காலையில் குடிச்சாச்சு. இந்த மல்டிமிக்ஸ் இந்த ஒரு நேரத்துக்கானதை இதில் எடுத்து வச்சுருக்கேன். 2:30 மணிக்கு நான் காரில் ஏறின உடனே இந்த டப்பாலாம் எடுத்துக்கிட்டு, இந்த ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, ஃப்ளாஸ்கை திறந்து டம்ளரில் ஊற்றி காரில் போய்கிட்டு இருக்கையில் சாப்பிட முடியுமா? ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. சாப்பிட்டு பார்த்தேன், தண்ணி சிந்துது. அதனால சரி வேண்டாம், பிறகு சாப்பிடுவோன்னா டைம் போயிடுது. அதுக்கடுத்து ஒரு 4:30 மணிக்கு மருதம்பட்டை. எனக்கு காலுக்கு கண்டிப்பாக இந்த மருதம்பட்டை, முருங்கை இலை, அமுக்கரா, மருதம்பட்டை, கருவேப்பிலை, இதை கலந்த இந்த பொடி இதில் இருக்குது. சரி, இதை ஒரு நேரத்துக்கு எடுத்து நான் அந்த 2வது அடுக்கில் வச்சுருக்கேன். 3வது அடுக்கில் வந்து பிரண்டையும் முடக்கத்தானும், இதை 2ஐயும் கலந்து, இதெல்லாம் தனித்தனியாக இருந்தது. அப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன், இதை எல்லாத்தையுமே வந்து இப்படி தனித்தனியாக வச்சு நமக்கு ப்ராக்டிக்கல் ஒத்து வராது, இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாமான்னு நீங்கள் அது ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்கள். அப்போ எல்லாத்தையும் எல்லாத்தோடு மிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ பிரண்டையும் முடக்கத்தானையும் ஒன்றா காம்பினேஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி முருங்கையில், கருவேப்பிலை, அமுக்கரா, மருதம்பட்டை, அந்த 4ஐயும் ஒரு காம்பினேஷன் கொண்டு வரலாம். இந்த மல்டிமிக்ஸுங்கிறது 11 வகை மூலிகைகள் சேர்ந்தது தான் இது. இது இந்த இடுப்புக்கு மேலே நெஞ்சுக்கு கீழே இருக்கிற அத்தனை வியாதியும் குணமாக்கக்கூடிய பவுடர் தான் அது. இது வந்து இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று கலந்து, இது வந்து அந்த கருஞ்சீரக கூட்டுக்கலவை, இது காலையிலே சாப்பிட்றோம். அதுக்கடுத்து மல்டிமிக்ஸு 2:30 மணிக்கு சாப்பிட்ருவோம். இது வந்து 4:30, இது வந்து 6:30, இதை வந்து ஒரு 8:30 மணிக்கு திருப்பலா. இப்படி எல்லாத்தையும் வச்சு, இது போக ப்ளஸ் சுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பை நம்ம தான் பார்க்கணும். இப்போ எனக்கு யாருமே வந்து இதுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நான் எதிர்பார்க்க முடியாது. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்னையை நான் தான் கவனிக்கணும். எனக்கு யாராவது ஒருத்தர் இதை எனக்கு அசிஸ்ட் பண்ணி, ஊழியத்தில் அசிஸ்டண்ட் இருக்காங்க,
பிரயாணத்துக்கு அசிஸ்டண்ட் இருக்காங்க, மருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வைக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை பாஸ்டரம்மாவே இருந்து எனக்கு ஒவ்வொரு நேரமும் எடுத்து எடுத்து கலக்கி தர முடியுமா? அது ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமா? எனக்கு பசி எடுத்தால் நான் தான் சாப்பிடணும். அப்போ என்னுடைய ஊழியத்துக்கு தகுந்தாற் போல் என்னுடைய உடம்பை மெயின்டைன் பண்ணுறது நான் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், நான் ஊழியத்தை செய்ய முடியும். அப்போ இதுக்கு இதெல்லாத்தையும் எப்படி சிந்தாமல் செதறாமல் எப்படி வச்சு கொண்டு போகிறது? அதுக்கு தான் இதை மாதிரி ஒரு இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இதை வாங்கி பத்தாக்குறைக்கு அந்த பாக்ஸஸ் எல்லாம் வாங்கி நான் போகிற இடங்கள்லாம் கொஞ்சம் நேரம், எனக்கு அங்கே திருநெல்வேலியில் எனக்கு டைமே இருக்காது. எனக்கு வெளியில் எங்கேயாவது, அதுவும் சேலத்தில் தான் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். மற்ற எல்லாம் இப்போ இங்கே மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் வேகமாக போனால் தான் 8 மணிக்கு நான் வீட்டுக்கு போக முடியும். நாளைக்கு எனக்கு திரும்ப காலையில் ஊழியர் மீட்டிங் என் சர்ச்சில் இருக்குது. வெள்ளிக்கிழமை வாசஜம் இருக்குது. சனிக்கிழமை எனக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை. மத்தியானம் 2:30 3 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். தொடர்ந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இதை நான் செய்யணும் அப்படின்னா இருக்கிற நேரங்களில் எனக்கு தேவையான பொருட்களை நான் உண்டு பண்ணி வைத்து நான் தான் என்னை பராமரிக்கணும். அப்படி நான் பராமரிக்கலை அப்படின்னா என்னுடைய உடல் சுகம் போயிடும். நான் ஒரு காலத்தில் 3 மாதம் 4 மாதம் நான் படுக்கையிலே படுத்து கிடந்து சரியானவன். அதனால் வியாதினா என்னென்னு தெரியும். அந்த வியாதியில் நம்ம எப்படி கஷ்டப்படுறோம். கஷ்டப்படும்போது அவர் சொன்னார்ல, 11 லட்சம் என் மகன் செலவு பண்ணான் எனக்கு, ஆனால் என்கிட்ட இருந்த வேதனையில் ஒரு துளி அளவு கூட அவனால் ஷேர் பண்ண முடியல. இதுதான் இயல்பு. இதை நாம் கரெக்டாக நம்ம செய்தால்தான், என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்தபடி தான் செய்வோம் அப்படின்னா நம்மளை யாரும் மாற்ற முடியாது. நிறைய போதகர்கள் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டதை நிறைய சொல்லுங்கள், நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு கிடக்கிறோம். ஆரம்ப காலத்தில் இதை சொன்னப்போ நாகப்பட்டினத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வேண்டிய இடத்துல இந்த அதாவது நோய் சம்மந்தமாக பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூட்டத்துக்கே வரல. சொன்னால் அவரை விட்டுருங்க, அவர் மனம் திரும்புகிற ஒரு நாள் வரும். நன்மை இன்னதென்று மனிதன் கண்டுகொள்வது தான் ஞானம், அதுதான் அறிவு, அதுதான் புத்தி. நீங்கள் அவரை டச் பண்ணாதீங்க, இனிமேல் கூட்டத்துக்கு கூப்பிடாதீங்கன்னா அதே மாதிரி விட்டாச்சு. சில வருடங்கள் கழித்து அவர் மனைவிக்கு நோய். இப்போ மனைவியை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரியாக அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவர் சொல்லார், ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னதை கேட்டிருந்தா இன்றைக்கி என் மனைவிக்கு இவ்வளோ பாதிப்புகள் வந்திருக்காது. இப்போவும் நான் இந்த நீர்மொழி, அந்த கண்ணுப்புல, அப்புறம் இன்னொன்று என்னது, சிறு குறிஞ்சா, சிறு நெறிஞ்சல் பொடி, இதை நான் போன மாதம் சொல்லிட்டு வந்தேன். இதை எடுத்து காய்ச்சி நீங்கள் இதை கொடுங்க. யூட்ரஸ் பிரச்சனை என்ன பிரச்சனையானாலும் தீர்ந்துடும். மதுரையில் 24 சென்டிமீட்டர் ஒரு பாஸ்டர் மனைவிக்கு கல். லாப்ராஸ்கோபிக்கு போகவா, ஓப்பன் சர்ஜரிக்கு போகவான்னு முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அவர் அப்படி விரிஞ்சிக்கிட்டே போனார் அந்த பாஸ்டர். அவங்க ஸ்தாபன தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் உங்கள் பிஸியில் கொஞ்சம் என் ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் நீங்கள் அட்வைஸ் பண்ணி உடம்பை குறைக்கிறதுக்கு உண்டான வழியை கொஞ்சம் நீங்கள் சொல்லித்தாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னாரு. நேராக போய் போன தடவை இங்கேருந்து முடிச்சுட்டு நேராக அவங்க வீட்டில் போய் வீட்டை தேடி போய் உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து பேசி நான் எல்லா அறிவுரையும் சொல்லிட்டு போனேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி 5 கிலோ குறைஞ்சிட்டார். அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, அவங்க தலைவர் எனக்கு 2 தடவை ஃபோன் பண்ணி, நீங்கள் செய்த காரியத்துக்காக நான் ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எனக்கு ஸ்டூடெண்ட்டு, அவர் சாமனத்தில் இவர் ஊழியக்காரராக இருக்கார். சார் நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன். நாளைக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வந்துட்டுனா ஒரு ஊழியம் போயிடும். ஐயா நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க. எனக்கு ஒரு ஆளுக்கும் போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள நல்லாக்கணுங்கிறது என் தரிசனம். அது 10 பேர் இருந்தால் தான் போவேன், 100 பேர் இருந்தாலும் ஒரு ஆளுக்காகவும், எனக்கு ஒரு ஆளுக்காக கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் மதுரையில் போய் அவங்க வீட்டில் உட்காந்து பேசிட்டு போனேன். இன்றைக்கி அவங்கள காப்பாற்றியாச்சு. அது போதுமே நமக்கு, அவங்க நல்லா ஊழியம் செய்வாங்களே. அப்போ நம்முடைய தரிசனத்தை நாம் நிறைவேற்றி கொண்டே ஓட வேண்டும். அதுக்காக நான் எப்படினாலும் ஓடலாம். இன்றைக்கி காலையில் வந்ததுலேருந்து பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, யார் வராங்களோ நம்ம நான் சொன்னேன், விட்டுருங்க பாஸ்டர், 4 பேர் வந்தாலும் 5 பேர் வந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணேன், யாரை கொண்டு இந்த மருத்துவ பயன்களையும் இந்த செய்தியும் கேட்கணும்னு கர்த்தர் சித்தம் வச்சுருக்கிறாரோ அவங்கள எத்தனை வேலை நெருக்கடி இருந்தாலும் அதை பைபாஸ் பண்ணி அவங்க கர்த்தர் கொண்டு வருவார். அவங்களுக்கு இது பிரயோஜனப்படும். நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, பெரிய விஷயம் இல்லையா? இது கர்த்தருடைய பெரிய கிருபை தானே. அல்லேலூயா. ஆகவே இப்போ பாருங்கள், நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அவர் சொல்ல நான் அப்படியே திரும்ப ஒரு நோட்ஸ் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் 3 பக்கம் நான் நோட்ஸ் எடுத்துட்டேன். ஏன் எடுத்து வச்சுருக்கேன் தெரியுமா? இது 2வது பக்கம், இது 3வது பக்கம். எதுக்காக எடுத்திருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அவங்க சொல்ல சொல்ல நான் எதுக்கு எழுதுனேன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேனே. நான் எழுதாமலே சொல்லுவேனே, எனக்கு தான் எல்லாம் மனப்பாடமாக இருக்க. இன்னும் ஒரு தடவை எழுதுவது 10 தடவை படிப்பதுக்கு சமானம். ஒரு தடவை எழுதுவது எத்தனை தடவை? 10 தடவை படிக்கிறதுக்கு சமானம். திரும்ப திரும்ப எத்தனை முறை சொன்னாலும் அத்தனை முறை திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருக்கும்போது தட் வில் பி இம்ப்ரிண்டட் இன் மை மைண்ட் அண்ட் ஹார்ட். மனசில், இருதயத்தில் அது அப்படி பதிஞ்சிரும். தூக்கத்தில் எழுப்பி கிட்னி பிரச்சனைக்கும் கர்ப்பப்பை பிரச்சனைக்கும் என்ன பாஸ் செய்யணும் அப்படின்னா அழகாக அந்த மூணையும் சொல்லி இப்படி காய்ச்சி இப்படி செய்யுங்க, அதுக்கு இப்படி வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் போங்க ஸ்டேட்டஸில் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு ஊழியர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 42 வயசை தாண்ட மாட்டேன்றாங்க ஊழியக்காரங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடுது. 47 வயசுக்கு மிஞ்சி போகிறதே இல்லை. கேட்கும்போது வேதனையாக இருக்குது. ஊழியத்துக்கு இன்னொரு போதகரை போட்டு ஊழியத்தை நடத்திடலாம், சபை நடக்கும். மனைவிக்கு கணவனுக்கு என்ன செய்ய, பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கு என்ன செய்ய? இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி வேதனை. அழுகிறாங்க சில மனைவிமார்கள். என் புருஷனுடைய நிலையை பாருங்கன்னு அழுகிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அதான் ஒருத்தர் கேட்டார், ஊழியத்துக்கு இன்னொரு ஊழியக்காரரை ரெடி பண்ணி போட்டுடலாம், ஆனால் அந்த மரித்து போன அவருடைய மனைவிக்கு இன்னொரு புருஷனை ஏற்பாடு பண்ண முடியுமா? விட்டுட்டு போன பிள்ளைகளுக்கு இன்னொரு தகப்பனை உண்டு பண்ண முடியுமா? காலத்துக்கு ஏன் முந்தணும்? நான் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எல்லா இதையும் அப் டு டேட்டாக பண்ணாலும் இத்தனை வயசில் மறிக்கணும்னு தேவன் நமக்கு குறித்து வைத்திருக்கும் போது அதை தாண்டி ஒரு நிமிடம் நாம் உயிரோடு இருக்க முடியாது. பட் இருக்கிற காலத்தில் நம்ம சரியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை நாளைக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது. இது ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு வாழ்க்கை. சும்மா ஏதோ நம்ம வாழ்ந்து சிரித்து போனோன்னு இல்லை. நம்ம ஊழியத்துக்கும் உடல்நிலைக்கும் சுகத்துக்கும் நம்ம கையில் கற்று தந்த பணத்துக்கு எல்லாத்துக்குமே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உக்கரானத்துவம் இருக்கிறது. இட்ஸ் நாட் ஓன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி பட் we have to give we are accountable and accountability is there. கணக்கு ஒப்புவித்தல் இருக்கிறது. பொறுப்பை நிறைவேற்றி விட்டோம் என்று நீங்களும் நானும் கொக்கரிக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு முன்னால் போய் அந்த நியாய தீர்ப்பில் என்ன கொடுக்கணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். அதனால தான் இன்றைக்கி சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஓடுறோம். அதனால தான் இன்றைக்கி ஜனங்களை எச்சரித்து பிரசங்கம் பண்ணுறோம். இப்போ நான் ஏன் ஊராக போய்கிட்டு இருக்கிறேன்? எனக்கு ஒரு நாள் நான் கணக்கு ஒப்புவிக்கணும். உனக்கு நான் அழைப்பை கொடுத்தேன், அதுக்குரிய வாய்ப்பை கொடுத்தேன், வசதியை கொடுத்தேன், எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன். நீ அதை ஏன் ப்ராப்பராக செய்யலைன்னு ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட கணக்கு கேட்டார்னா அந்த கணக்குக்கு நான் எப்படி பதில் கொடுக்க முடியும்? அன்றைக்கு நான் ஆண்டவருக்கு முன்னால் வெட்கப்பட்டு போய் தான் நிற்க முடியும். பரலோகத்துக்கும் போக முடியாது. அப்போ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நிறைவேற்றணும். அத்துடன் சேர்ந்து நம்முடைய அக்கௌண்டபிலிட்டியை நம்ம நிறைவு செய்யணும். பொறுப்புள்ளவர்களாகவும் இருக்கணும், அதே நேரம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கணும். பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள், பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பெற்றோருக்கு சொல்லியிருக்கு. பிள்ளைகளே உங்களுடைய ஆயுசு நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனை என்ன செய்ய. எனக்கு எத்தனை பிள்ளைகள் தாயும் தகப்பனை அப்படியே கைவிட்டுட்டு போயிருந்தாங்க. எத்தனை பேர் கைவிட்டுறாங்க? மனைவி கைவிடுதா, பிள்ளைகள் கைவிடுதாங்க, மருமக்கமார் கைவிடுதாங்க, பேரம்பேத்தி கைவிட்டுறாங்க. இன்றைக்கி நடுத்தருவில் நின்று அவங்க ஓன அழுகிறாங்க. அந்த அழுகையெல்லாம் எங்கே வரும்? நம்ம வீட்டில் தான் நிற்கும். நீங்கள் விட்டுறலாம், ஆனால் அந்த அழுகை சத்தம் குரல் எல்லாம் எங்கே கேட்கும்? சோதோமனுடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் எட்டினது போல் ஒரு தாய் தகப்பன் இவ்வளவு தூரம் பாடுபட்டு பெற்று எடுத்து வளர்த்தமே இன்றைக்கி நம்ம கவனிக்கலையே அப்படிங்கிற ஏக்கம், அந்த குரல் எங்கே ஒலிக்கும்? நம்ம வீட்டுக்குள்ளே ஒலிச்சு கொண்டிருக்கோம். அது எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். இன்றைக்கி நம்ம அப்படி விட்டு தவிக்க விட்டோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைகள் தவிக்க விட்டு நாமளும் அப்படி தான் நிற்போம். இன்றைக்கி பரவலாக இது எங்கேயும் இல்லை. ஊழியர் உலகத்தில் நார்மலான ஜனங்கள் மத்தியில், ஊழியர்கள் உலகத்தில், விசுவாசிகள் உலகத்தில், எல்லா இடத்துலையும் இன்றைக்கி நார்மலாக பார்க்குற காரியங்கள். ஆகவே எல்லாத்துலேயுமே நம்ம காதில் கேட்டோம் போனோம் வந்தோங்கன்னு இல்லாதபடிக்கு கேட்டவைகள் அத்தனையும் மனதிலே சிறமேற்கொண்டு அதை செய்கிறவர்களாக இருக்கணும். கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம கேட்டது மட்டும் இல்லை, அதை உடனே செய்கிறதுக்கு நம்ம என்ன உண்டோ அதை செய்யணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்ம கடமைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது, உத்தரவாதம் பண்ண வேண்டும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போய் விடலாமென்று அல்ல, ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பதற்கு வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக போய் நாம் நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றுக்கும் நாம் அவருக்கு கணக்கு கொடுக்கணும்.
அந்த உத்தரவாதம் உடையவர்களாகத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை வைத்திருக்கிறார். நம்ம இப்போ கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் மாத்திரம் தேவனுடைய செய்திக்கு நேராக கவனிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:1 சொல்கிற வசனத்தை கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பிரசங்கம் இருக்குது. அந்த 4 பிரசங்கத்தை இப்போ நம்ம டச் கூட பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை எடுத்து அந்த ஒரு வார்த்தையிலேருந்து உங்களுக்கு நான் சுருக்கமாக ஒரு 45 நிமிஷத்துக்குள்ளே ஒரு செய்தியை கொடுக்க நான் விரும்புகிறேன். அவருடைய கரம் என் மேல் அமர்ந்து, அந்த ஒன்றை மட்டும், let us speak up that one word, அந்த ஒன்றை மட்டும், அவருடைய கரம் நம்மேல் அமர்ந்து, அந்த தேவனுடைய கரத்தின் கிரியைகளை குறித்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த செய்திக்கு தலைப்பு தேவ கரமும் கிரியைகளும். எசேக்கியேல் 37:1 தேவ கரமும் கிரியைகளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய கரத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உபாகமம் 4:34, உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து உங்களுடைய கண்களுக்கு முன்பாக செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொண்ட பாருங்க. இப்போ இதில் நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். முதலாவது பாயிண்ட் தேவனுடைய கரம் வல்லமையுள்ள கரம். எகிப்து தேசத்திலே ஜனங்களை வெளியே மீட்டு கொண்டு வருவதற்கு தேவன் தன் கரத்தை நீட்டி மோசேயின் மூலமாக வல்லமையான காரியங்களை செய்தார். அந்த வல்லமையான காரியங்களினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் சோதனைகளினாலும் யுத்தங்களினாலும் அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த வல்லமையுள்ள கரம், இந்த தேவனுடைய கரம் தான் அந்த வல்லமையுள்ள காரியங்களை என்ன செய்து அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது. இதை அப்படியே நீங்கள் இன்றைக்கி இருக்கிற திருச்சபைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, எந்த சபையில், அதை நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த சபையில் தேவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதோ அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் விடுதலையும் அங்கே உண்டு. அங்கே எகிப்தியரோடு யுத்தம் பண்ணினார்கள், அது அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அமலேக்கிய ஆவிகளோடு யுத்தம் பண்ணுகிறோம். இன்றைக்கி தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். சபை வளரணும் அப்படின்னா, சபை உயிரோடு இருக்கணும்னா, சபையில் தேவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கும்போது தான் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன செய்வார்? அங்கே செய்வார். அடையாளங்களை செய்கிறது மட்டுமல்ல, நமக்கு அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது டைரெக்டாக கானானியரோடு, பெரிசியரோடு, அமலேக்கியரோடு, எபூசியரோடு அவர்களுக்கு என்ன இருந்தது? யுத்தம் இருந்தது, ஃபிசிக்கல் வார். ஆனால் இப்போ நமக்கு ஸ்பிரிச்சுவல் வார். அது சரீர பிரகாரமாக நேருக்கு நேர் நின்று மோதக்கூடிய யுத்தம் அங்கே நடந்தது. ஆனால் இப்போ ஆவிக்குரிய உலகத்தில் இன்றைக்கு நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. இந்த யுத்தத்துக்கு பேர் என்னது? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறோம். ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் இந்த ஊழியத்தை நாம் செய்யக்கூடாதபடிக்கும், நாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடாதபடிக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இல்லாமல் இருப்பதற்காகவும் சாத்தானானவன் பல தந்திரமான காரியங்களை இன்றைக்கு அவன் செய்து கொண்டு வருகிறான். இந்த சாத்தானுடைய ஆவிகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அப்போ அன்றைக்கு அவர்கள் போராடி தான் ஜெயித்து எதுக்குள்ளே போனாங்க? கானானுக்குள்ளே போனார்கள். இன்றைக்கு நாம் பரலோகத்துக்குள்ளே போக வேண்டுமென்றால், இன்றைக்கு நாம் எதிர்த்து நிற்கிற இந்த சத்துருவின் கிரியைகள், இந்த ஆவிக்குரிய போராட்ட ஆகாய மண்டலத்தில் இருக்கிற அதிகார பிரபுவாகிய இந்த சாத்தானுடைய சேனைக்கு நமக்கு என்ன உண்டு?
பெரிய ஒரு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் தான் ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை ஆவியின் பலத்தினாலும் முழங்கால நின்று வேத வசனம் என்னும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தலைச்சேராவை நாம் அணிந்து கொண்டு யுத்தம் பண்ணி இதை நாம் ஜெயிக்கிறோம். இதில் ஒரு போராட்டம் தான், ஒரு யுத்தம் தான் நம் சரீரத்தில் வருகிறதான வியாதி. அவங்க பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, சரீரத்தில் வந்து ஆரோக்கியம் இல்லாவிட்டால் தெளிந்த சிந்தனை, தூய சிந்தனை நமக்கு வராது. சரீரத்தில் ஒரு உடம்பில் ஒரு இடத்துல ஒரு வேதனை, ஒரு இடத்துல ஒரு பலவீனம், அந்த பலவீனம் உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். அந்த வேதனை உங்களை தட்டி கொண்டே இருக்கும். உங்களால் ஒன்றுமே சிந்திக்க முடியாது, யோசிக்க முடியாது, வெளிப்பாடுகளை பெற முடியாது. வேதத்தை எடுத்து தியானிக்கிறதற்கு நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது பரத்திலிருந்து நமக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? பரத்திலிருந்து வெளிப்பாடு வரணுங்க. ஒரு ஊழியக்காரனுடைய சிறப்பே எது அப்படின்னா, பரத்திலிருந்து கிடைக்கிறதான அந்த வெளிப்பாடு. அது இந்த உலகத்தில் படித்தவர்களுக்கும் பட்டம் பெற்றவர்களுக்கும் ஞானிகளுக்கும் சயின்டிஸ்டுக்கும் கிடைக்காது. அழைக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் தேவன் பரத்திலிருந்து அந்த ரெவலேஷன் என்கிற இன்ஸ்பிரேஷனை கொடுப்பார். அந்த வெளிப்பாடு நமக்குள்ள வரும்பொழுது தான் நாம் வேதத்தை இன்னொரு வேத வசனத்தோடு ஒப்பிட்டு, இந்த ஒப்பிடுதல் என்பது நீங்களும் நானும் படித்த அறிவினால் இதை ஒப்பிட முடியாது. How much you are educated, you cannot compare the word of God with another word. ஒரு பகுதியிலிருந்து இப்போ நான் சொன்னேன், இங்கே அவர்களுக்கு கானானுக்குள் புறப்படுவதற்கு முன்பு கடுமையான போராட்டங்களும் சோதனைகளும் யுத்தங்களும் இருந்து தேவனுடைய கரம் அவர்கள் நடுவில் நீட்டப்பட்டு அந்த பார்வோனின் சேனையை அழித்து அவர்கள் ஜெயித்து வெளியே வந்தார்கள். ஜெயம் பெற்றவர்கள் தான் அந்த எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள், வர முடியும். அதுபோல இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் யாரெல்லாம் ஜெயித்தார்களோ அவங்க தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். இந்த ஊழியத்தில் நாம் ஜெயம் எடுக்கக்கூடாதபடிக்கு, நாம் ஜெயிக்க முடியாதபடிக்கு அல்லது ஜெயிக்க விடாதபடிக்கு நமக்கு எதிரடையான ஒரு மறைமுகமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த மறைமுகமான யுத்தம் யார் நடத்திக்கிட்டு இருக்கிறா? அதுதான் பொல்லாத ஆவிகள். இந்த பொல்லாத ஆவிகள், நான் நேற்றுக்கு கள்ளக்குறிச்சியில் நான் பேசினேன், பெருசியர்களை நீ அழித்து விடு என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ பெருசியர்களை நீ அழித்து விடு என்று சொல்லும்போது எதற்காக பெருசியர்களை அழிக்க சொன்னார் அப்படின்னா, பெருசியர்களுக்குள்ள இருந்த ஆவி என்னன்னா, தன்னை அலங்கரிக்கிற ஆவி. இந்த தன்னை அலங்கரிக்கிற ஆவி வந்து தான் இன்னைக்கு, அதாவது தலை சீவனும் நல்ல துணி உடுத்தணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு மேலே, தலை சீவுறதுக்கு மேலே அந்த தலைமுடியை சுருட்டி விடணும், அந்த நேர் உச்சி எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பை இன்றைக்கு சிதைத்து, இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் எப்படி உச்சி எடுக்கிறார்கள்? சைடில் நிறைய உச்சி எடுத்து கிராஸ் போடுகிறாங்க. கிராஸாக இந்த ஃபஸ்ட் கிராஸு செகண்ட் கிராஸ்ன மாதிரி சர்வீஸ் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? அந்த காலத்தில் இருந்து பெண்களுக்கு வந்து நேர் உச்சி எடுக்கணும் அப்படின்னா, நேர் உச்சி எடுக்கிற பெண்களுக்கு தான் கற்பப்பை வந்து பலமாக இருக்கும். நேர் உச்சி எடுக்காத பெண்களுக்கு கற்பப்பை பலவீனப்பட்டு போகும். கற்பப்பை பலவீனப்பட்டால் கற்பம் தங்காது, கற்பம் தரிக்கவும் முடியாது. கற்பம் தரிக்காவிட்டால் பரிசுத்த சந்ததியை உங்களிலிருந்து நீங்கள் பெற்றெடுக்க முடியாது. நீங்கள் கணவனும் மனைவியுமாய் ஒரு பரிசுத்த தேவ பிள்ளைகள் ஒன்றாக இணைந்ததனுடைய பர்பஸே போச்சு. எதற்காக? மல்கியா 2:5 சொல்லியிருக்கல்லவா, பரிசுத்த சந்ததியை பெரும்படியாகத்தானே. அப்போ 2 பரிசுத்தவான்கள் 2 பேர் எதுக்காக ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள்? சும்மா செக்ஷுவல் ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறதுக்காக மட்டும் அல்ல. அந்த இம்பல்ஸ் நம்முடைய உள்ளத்தில் அது இன்பல்ட், அது இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி தேவ நோக்கம் இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும், அதில் குறிப்பாக ஒரு பரிசுத்தமான ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த அபிஷேகம் பெற்ற ஒரு பரிசுத்த பாட்டியும் ஒரு பரிசுத்தவானும் ஒன்றாக இணைந்து அவர்களில் ஜெனித்து வருகிற ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், அது தேவனுடைய திட்டம். இப்போ இந்த தேவ திட்டத்தை வந்து என்ன செய்யணும்? சாத்தான் வந்து முறியடிக்க பார்க்குறான். அதனால தான் பெண்கள் வந்து கற்பப்பை பலன் உள்ளவர்களாக இருந்து, நல்ல எகிப்திலே எபிரேய ஸ்திரீகள் மருத்துவச்சிகள் போவதற்கு முன்பே அவர்கள் மனையிலே, அவர்கள் வீடுகளிலே அந்த டெலிவரி ஆனாங்க. அந்த காலத்திலலாம் டெலிவரி வீட்டிலே தான் நடக்கும்.
ஒரு மிடவைஃப் வந்து வீட்டிலே நடத்திட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாலும் கற்பத்தை காப்பாற்ற முடியல, அது மிஸ்கேரேஜ் ஆகுது. அது மட்டும் இல்லை, உறுப்புகள் சரியாக ஃபார்மேஷன் வர மாட்டேங்குது. சங்கீதக்காரன் சொன்னான், என்னை நீர் வினோதமாக, விசித்திர வினோதமாக என்னை உண்டாக்கினீர் என்று சொன்னான். உண்மையில் சொல்கிறது, அந்த பீன்ஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய கிட்னி, அதில் 1,00,000 ஃபில்டர்ஸ் இருக்குது. அது ஒரு நாளைக்கு 500 விதமான வேலைகளை அது செய்கிறது. இது 2 கிட்னி 2 பக்கம் இருந்து தான் இது செய்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது நம்முடைய உடலில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சரியாக இயங்கினா தான் ஒரு பரிசுத்த சந்ததியை பெற முடியும். அதை பெற்றெடுத்து வளர்த்து கர்த்தருக்காக ஆளாக்க முடியும். அதில் பெரிய தேவ நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கி இதெல்லாம் நம்ம உணர்ந்தா தான் முதல்ல நம்மளை பராமரிக்கணும், நம்மிலிருந்து ஒரு பரிசுத்த சந்ததி வரணும், அது தேவநாமத்தை மைமைப்படுத்தணும் என்கிற எண்ணம் சிந்தனை நமக்கு உண்டாகும். இதை அழிப்பதற்குத்தான் நம்மோடு யார் போராடுறது? சாத்தானானவன் போராடி கொண்டிருக்கிறான். அப்போ அவனுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. எப்போ தெரியும்? வேதத்தின் ஆழத்திலே. when you go very deep into the word of God and study the word with the revelation of God, you will be knowing all the tactics of Satan. வேதத்தின் ஆழத்துக்குள்ளே போய் கர்த்தருடைய வெளிச்சத்தோடு நீங்கள் வேதத்தை படிக்கும்போது, தியானம் பண்ணும்போது தான் சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏன் பெரிஷியர் அந்த 7 தேசத்து மக்களை அழிக்க சொன்னார்னா, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு ஆவி இருந்தது. அதை ஜெயித்து தான் அவர்கள் எங்கே போனார்கள்? கானானுக்குள் போனார்கள். இன்றைக்கு நாம் சபையை கட்டணும் அப்படின்னா நம்மளும் இந்த 7 விதமான இந்த ஆவிகளை என்ன செய்யணும்? நாம் ஜெயிக்கணும். அதனால யுத்தம் பண்ணுறதுக்கு யுத்தம் வரும் பொழுது அநேக ஊழியக்காரர்கள் ஆவிகளை பலனற்று போனால், சரீரத்தில் பலனற்று போனால் ஜெபிக்கவும் முடியாது, தோத்திரம் பண்ண முடியாது. நீங்கள் வியாதிப்பட்டு கிடக்கையில் ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்க முடியுமா? பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஜெபிக்க முடியுமா? இந்திய தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்க முடியுமா? அழிந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக அழுது புலம்ப முடியுமா? ஒன்றுமே முடியாது. கொரோனா வந்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கும்போது என்னிடத்தில் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், நான் நல்லா இருக்கேன் பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கே வாய் வரலங்க, அழுதேன். ஜஸ்ட் ஐ வெப்ட் அவுட், தட்ஸ் ஆல். ஏன்? அந்த பலவீனம். ஒரு மனிதன் பலவீனத்தில் இருக்கும் பொழுது, சரீரத்தில் ஆரோக்கியமாக இல்லாத நேரத்தில் அவனால் பாரப்பட முடியாது, அவனால் ஜெபிக்க முடியாது, அவனால் வசனத்தை எடுக்க முடியாது, அந்த வசனத்தின் தெளிவை உணர முடியாது, வெளிப்பாடுகளை பெற முடியாது, மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லாமே இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாம் செய்ய முடியும், இல்லைனா செய்ய முடியாது. அதனால தான் சரீர ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். என்னமோ நம்ம தான் ஊழியம் செஞ்சு பெரிய 2 கிழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், வேலைக்கு உணவு அருந்த மாட்டோம். ஆனால் எதில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பான்? ஊழியத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்படி தான் நான் செய்தேன். என்னுடைய திருமணத்துக்கு முன்பே ஊழியம்னு ஓடி, என்னுடைய இள வயதில், எனக்கு 25 வயசில் எனக்கு கல்யாணம், பட் 24 வயசுலலாம் குடலில் இந்த அளவுக்கு ஓட்டை விழுந்துருச்சு. ஏன்? குருசை நடத்துறதுக்கு தமிழ்நாடு முழுதும் போனோம், சாப்பிட்றதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை, பணமும் கிடையாது, அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம், நேரத்துக்கு நேரம் சாப்பிடலை. அப்போ ஊழியம் தான் நமக்கு பெருசாக இருந்தது. அந்த காலத்தில் உள்ளவங்களாம் சொல்லி கொடுத்தது, கர்த்தருக்காக வைராக்கியமாக ஓடணும், கர்த்தருக்காக வைராக்கியமாக ஓடணும், வைராக்கியமாக தான் ஓடணும், அதில் தப்பு இல்லை. ஆனால் வைராக்கியம் எப்போ ஓட முடியும்? உடல் சுகம் இருந்தால்தான். எல்லா இடத்துலையும் குருசை நடத்தியாச்சு. ஆனால் என் கல்யாணத்துக்கு முன்னால் என் குடலை வெட்டுற அளவுக்கு எனக்கு நோய் வாய்ப்பட்டு படுத்துட்டேன். அதுக்கு பிறகுமே இந்த லேவியர் முகாம் நடத்தும் போது இரவு பகலாக அப்போ கார் கிடையாது, வசதி கிடையாது, எங்களோட சப்போர்ட்டுக்கு ஊழியக்காரன் கிடையாது, நான் ஒருத்தனே தான் எல்லாத்துக்கும் ஓடணும், ஒரு ஸ்கூட்டரை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி ஓடி கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு. கழுத்தெலும்பு தேய்ந்து 4 மாதம் படுக்கையில் கிடந்தேன். ஒரு நாள் அழுதான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படி நான் காலில் வீலை கட்டிக்கிட்டு ஓடி ஊழியம் செய்கிறவன், இன்றைக்கி நான் மாதக்கணக்காக இப்படி படுத்து கிடக்கனே, பெட்டில் படுக்க முடியாது, கழுத்தில் என்ன போட்டிருக்கோம், வெறும் தரையில் மொசைக்கு தரை, அந்த மொசைக்கு தரையில் படுத்து கிடந்து பாஸ்டர்மா பைபிள் காலேஜ் போயிட்டு வந்து கதவை திறந்து சாப்பாடு கொடுப்பாங்க, திரும்ப அவங்க விசிட்டிங் போயிடுவாங்க, நான் ஒத்தையில் படுத்து கிடப்பேன், பூட்டிகிட்டு போயிடுவாங்க, எழும்ப முடியாது. நான் ஒரு நாள் அழுதுகிட்டே ஜெபம் பண்ண, ஆண்டவரே எப்படி ஓடி ஊழிய செய்வேன், என்னை இப்படி நீங்கள் போட்டிருக்கீங்களே, எனக்கு இறங்கி என்னை குணமாக்குங்கன்னு நான் அழுதேன். ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு முட்டாள், நீ படித்த முட்டாள், நீ நல்லா படிச்சிருக்கலாம், ஆனால் உன் சரீரத்தை பேணுறதுக்குரிய அறிவு உனக்கு இல்லை. ஆண்டவர் என்கிட்ட பேசினது, இப்போ நான் உன்னை குணமாக்க மாட்டேன், நீ எனக்கு வேணும், சில மாதங்கள் உன்னை படுக்கையில் போட்டு
உன்னை உன் சரீரத்தை நல்லா பலப்படுத்தி அதுக்கு பிறகு தான் நான் எழுப்புவேன், ஆனால் நீ எழும்புவாய், இப்போ அல்ல அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டார். 4 மாதங்க ஹோமியோபதி மருந்தை எடுத்துட்டு கழுத்தை சுற்றி 100 ஊசி கொண்டு குத்துற மாதிரி இருக்கும். அப்படியே இப்படி மல்லாக்க தான் படுக்க முடியும், சைடில் படுக்க முடியாது. அப்படியே படுத்து கிடந்தேன் 4 மாதம். 4 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குணமானது. எனக்குள்ளே ஒரு ரெக்குப்பரேஷனை நான் உணர்ந்தேன், ஒரு புதுப்பித்தல். அப்படியே எழும்பி கொஞ்சம் உட்கார்ந்தேன். நானாக எழும்பி நடக்க ஆரம்பித்தேன். இல்லைன்னா என்னைய 2 பேர் சேர்ந்து காரில் தூக்கி வைப்பாங்க, 2 தலையணையை அண்டை கொடுத்து அப்படியே சர்ச்சுக்கு கொண்டு போய் சேரில் இந்த பக்கம் ஒரு தலையினா பின்னால் ஒரு தலையினா இப்படி உட்கார வைப்பாங்க. ஒரு மைக்கை சொருகி விடுவாங்க, பிரசங்கம் பண்ணுவேன். பண்ணி முடித்த உடனே இப்படி தலை கீழே விழுந்துடும், அப்படியே தூக்கி கொண்டு வந்து வீட்டில் போட்டுருவாங்க. அப்படி இருந்தவன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், உன் உடலை நீ கவனிக்கலை. ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுத்துருக்கிறாரு, அறிவுக்கு மேலே ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஞானத்துக்கு மேலே வெளிப்பாடை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஆண்டவர் எதுக்கு நமக்கு தந்திருக்காரு அப்படின்னா, நம்மளை நாமே பராமரிக்கிறதுக்கு தான். ஒருவன் தன்னை நேசிக்காவிட்டால் அடுத்தவனை நேசிக்கவே மாட்டாங்கிற சத்தியம் தாங்க. இப்போ நான் அவ்வளவு வேதனைப்படும் போது பாஸ்டமா எனக்கு தெரியாமலே 40 நாள் உபவாசம்தான் இருக்க முடிந்தது, என்னை கவனிக்க முடிந்தது. ஆனால் 100 ஊசி கொண்டு குத்துன இந்த கழுத்தை சுற்றி இருக்கிற வேதனையில் ஒரு ஊசியின் அளவு வேதனையை பிள்ளைகளோ அவர்களோ மாற்றிக்கொள்வதற்கு முடியவில்லை. அதுதான் நிலை, அதுதான் இயல்பு, அதான் யதார்த்தம். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்மளை கவனிக்கணும். ஃப்ளைட்டில் நீங்கள் போகும்போது அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, முதல்ல பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் அந்த திடீர்னு ஆக்சிஜன் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா, மூச்சுத்திணறல் வருது அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது நீங்கள் போடணும்னு நினைக்காதீங்க. முதல்ல யூ அட்டெண்ட் யுவர் செல்ஃப். உனக்கு நீ அந்த ஆக்சிஜன் மாஸ்கை போட்டு நீ ஸ்டெடியாக இருந்தால் தான் உன் பிள்ளையை காப்பாற்ற முடியும். பிள்ளை வந்து அப்படி இப்படி பிடிச்சி இழுத்து விடும். அப்போ இழுத்து விடும்போது நீ பிள்ளைக்கு மாற்ற ட்ரை பண்ணுறதுக்குள்ளே நீ மயங்கி கீழே விழுந்துருவேன். ஸோ முதல்ல எடுத்து உனக்கு நீ மாட்டு. நீ ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா உன் பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் அப்படி அழுத்தி கூட வச்சு பிடிச்சி உன் பிள்ளையை காப்பாற்றிடலாம். அதுக்கு தான் அதில் முதல்ல அவங்க சொல்லுவாங்க, யூ அட்டெண்ட் யுவர் செல்ஃப் தென் யூ அட்டெண்ட் யுவர் சில்ட்ரன். அப்போ அதுபோல் புத்தி இருந்துச்சுன்னா, அறிவு இருந்துச்சுன்னா, ஞானம் இருந்துச்சுன்னா முதல்ல நம்மை கவனிப்போம். அப்போ தான் நம்ம ஊழியமும் செய்ய முடியும், குடும்பத்தையும் கவனிக்க முடியும், பிள்ளைகளையும் கவனிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. அப்போ இந்த அறிவு இந்த போதகம் எப்போ நமக்கு வருது, சொல்லிக் கொடுத்தாலும் வரமாட்டேங்க. அன்றைக்கி இருக்குது திரும்ப ஊழியம். நீங்கள் அப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து அப்படியெல்லாம் எனக்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். நீ அறிவை தாண்டி யதார்த்தத்தை தாண்டி நீ எண்ணத்தை உண்டாக்குனாலும் ஒன்றும் உண்டாக்கி எனக்கு சாதிக்க வேண்டாம், நான் அதை விரும்பலைங்கிறார் கர்த்தர். உடல் சுகத்தை பாரு, நான் உன்னை உபயோகப்படுத்துவேன். கர்த்தர் உபயோகப்படுத்தாமல் நீங்கள் ஓடி ஆடி சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? யூ கேன் நெவர் அச்சீவ் எனிதிங் until and unless God uses you. தேவன் உங்களை உபயோகப்படுத்தாவிட்டால் உங்களால் ஒன்று சாதிக்க முடியாது. ஒரு கருத்த மயிரை வெண்மையாகவோ வெண்மையான முடியை கருமையாகவோ நம்மால் ஆக்க முடியாது. ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது. எல்லாம் யார் செய்யணும்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்யணும். அவர் அன்றி நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது. அல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்னா, ஐ கேன் டு, பவுலே சொன்னார், ஐ கேன் டு எவ்ரிதிங் through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர்தான் நம்மை கொண்டு ஒன்றை செய்ய முடியும். அப்ப அவருடைய கரத்திலே பரிசுத்தமா போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். எப்போ நம்மளை எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரோ, எதற்காக பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரோ அந்த காரியத்திற்காக நம்ம விட்டு கொடுத்து விட்டு நம்ம அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும். போகணும், இருனா இருக்கணும், ஓடுனா ஓடணும், செய்யணும், பேசணும். இப்போ எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் அதான் சொன்னார். அவருடைய கை அவன் மேல் அமர்ந்து அவனை எங்க கொண்டு போய் நிறுத்தினாரு? எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் கொண்டு போய் நிறுத்தி அவனை பேச சொன்னார். அதுபோல இன்றைக்கு அந்த தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருந்து, உங்கள் ஊழியத்திலிருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து தேவ கரம் இருந்தால் ஒழிய உங்களால் ஒன்றும் கர்த்தருக்காக செய்ய முடியாது. நீங்கள் படிச்சிருக்கலாம், டாக்டரேட் வாங்கியிருக்கலாம், பட்டங்கள் பெற்றிருக்கலாம், பெரிய பிஷப்பாக இருக்கலாம், ஆர்ச் பிஷப்பாக இருக்கலாம், மெட்ரோபாலிட்டன் பிஷப்பாக இருக்கலாம், whoever it may be, I tell you, you cannot achieve anything until and unless God's hand is stretched through you. உங்கள் மூலம் உங்கள் மேலே தேவனுடைய கரம் நீட்டப்படாவிட்டால் நம்முடைய படிப்பு, பட்டம், பதவி எல்லாம் கிரிமினல் வேஸ்ட். அது ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இப்போ நமக்கு சுயபலத்தின் மேலே நம்பிக்கையும் நம்முடைய பட்டம் பதவிகளின் மேலே நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் வந்து நம்மளை புறக்கணிக்கிறது. நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரிங்க,
எத்தனை பட்டம் வாங்கியிருந்தாலும் சரி, படிப்பும் பட்டமும் எதுவுமே நமக்கு ஊழியத்தில் உதவாது. அது ஒரு ஜஸ்ட் இட் இஸ் அ டிக்னிட்டி, அவ்வளோதான். படிச்சிருக்கிறாங்க. இப்போ நான் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன், போஸ்ட் பிஹெச்டிக்கும் முக்கால்வாசி முடிச்சிருக்கேன். எனக்கு அந்த டாக்டரேட் வந்து எனக்கு என்ன நன்மை செய்து, ஒரு பைபிள் காலேஜில் ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போகும்போது ஒரு டிக்னிஃபைடு ஒரு விசிட்டராக போக முடியும், அவ்வளோதான். பாஸ்டராக இருக்கிறதுக்கு டாக்டரேட்டு நமக்கு தேவையில்லை. பைபிள் காலேஜ் இருந்ததுனால எனக்கு அதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சதுனால அன்றைக்கி 95 போய் சேர்ந்து 2000க்குள்ளே 72,000 ரூபா செலவழித்து டாக்டரேட் வாங்கினேன். எதுக்காக அப்படின்னா, எங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் இருந்தது, அதனால் அதை வாங்கணும். அப்போ தான் நம்ம டீச் பண்ண முடியும். பாஸ்டாக இருக்கிறதுக்கு வெளிப்பாடு வேணும். பாஸ்டாக இருக்கிறதுக்கு கர்த்தருடைய கரம் வேணும். பாஸ்டாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மோட இருக்கணும். திகரா லுரிவியாரா கத்தலாலாபாதியாரா இந்தல லக்கரா ஷரபலாதியாதாரபா, ஆண்டவருடைய ஆவி உங்களோடு இருக்க வேண்டும். The Spirit of God should be upon you. The hand of the Lord should be upon you. Dika Mariana Kasulabadia. Uraba Kashalama. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போம். லிம்பா துருவிலி கலசலந்தரரபௌக்கமரமா. ஷம்பரபலரபௌக்கமா. லியாந்தரரபௌக்கமா. தேவ கரத்தை உணருங்க. எசேக்கியேல் உணர்ந்தா, அவருடைய கரம் என் மேல் அமர்ந்து. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் உணர்றீங்க, தேவனுடைய கரம் என் மேல் அமர்ந்து இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக வருகிறது. Open your mouth. வாயை திறங்க, துதிக்க ஆரம்பிங்க, தேங்க்ஸ்ல பேசுங்க. தேவ வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவ கரம் தாகரல கசி லூர்பியாராக்கமா Dumara liara kasala badiyandarara ambara balaraba shabala balabala. Be filled with the power of the Holy Spirit. Likarula siara dura biara karamandare bi agar rakka shogri biara kabala diara ambara balari kanan sakara handa leri ara kama இந்த ரலரப ஷபரவலரபி கமாடியாரா கமா. இந்த உடுமலை தாலுகாவில் நீங்க விசேஷமான ஒரு நபராக, எல்லாருடைய கண்களுக்கு முன்பு பயன்படுகிற ஒரு கருவியாக தேவன் உங்களை மாற்ற வேண்டுமானா, தேவ கரம் உங்கள் மேல் அமர வேண்டும், தேவ ஆவி உங்கள் மேலே வர வேண்டும். எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. திமரக்கரமா, இவர் பணத்துக்கு பின்னால போகாதவங்க, இவங்க வல்லமைக்கு பின்னால போறவங்க, வார்த்தைக்கு பின்னால போறவங்க, கிருபைக்கு பின்னால போறவங்க, தேவ கரத்தினால தாங்கப்படுகிறவங்க. லம்பர் ரகல சலரதியாரா தேவனம் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில ஆவியினால நிரப்ப போறாருங்க. இதுவரையில நிரம்பாத ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க மேல ஊற்ற போகிறாரு. அநேக ஊழியக்காரர்கள் உங்களை திரும்பி பார்க்கும் அளவுக்கு, இந்த தாலுகாவில் உள்ளவர்கள் உங்களை திரும்பி பார்க்கும் அளவுக்கு விசேஷமானவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். Alla baragala baradanama digana maragala sagala radiyaraba dubarala rakamana masiyara barabalaba abira bala ragadara diyarama. நாவுகள் திறக்கப்படட்டும், கைகள் தட்டப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், ஆவி ஒப்பு கொடுக்கப்படட்டும். பாபா ராக ராப ராத ரால மாக ராதி ரார லார ரார ரா பகாத ரால ரோ தரா தியாரா நீம ரகலா பராதியாந்தால ரபோஷமா அம்பரபலமா. அபிஷேகம் என்பது கணவனுக்கு வேற, மனைவிக்கு வேற, அவங்களுக்கு தனித்தனியா வாஞ்சிக்கிறதுக்கு தகுந்தார் போல என் தேவன் கொடுக்கிறவர். அந்தர லப ஷபலபலபலபா அகிரமன லபவுடர வியரபா சபரபரபா அந்தரபா உன்மேல் ஊற்றப்படுகிற ஆவியை நீ பெற்றுக்கொள் மகளே, மகனே நீ பெற்றுக்கொள். பரபலகர தூரமியாரக்கவசியாலபா அந்தரபா ஷபலபலபா அகிரமன ரகல ரதி அந்தரபா ஷபலபலபா அந்தரபவுடர விலரிக பலருதரதி அந்தரபவுடர வியாரபா. நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஆவியில நிரம்பி எத்தனை நாள் ஆச்சு? பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர் அல்லவா? ஆவியில நிரம்ப முடியாம தத்தளித்த நீங்க இப்ப ஆவியில நிரம்பபடி கர்த்தர் கட்டளை இடுகிறார். லிபிராக்கலபலருது யாரரு அம்பரபலரபௌ ஷபரபலரபௌடியா அந்தரலக்கரப சல்ரபியா அகரபலரகுதரதி அந்தரரபௌ ஷபரபலபலபரபா அமிரபலரதுரபில ரகமர கஸ்ஸலுரபியாரப கந்தரரா அமரக்கலபலருதரடி யாரப கமஷாந்தரரபௌடியா. கை தட்ட தட்டவன் கரம் பலப்படும், துதிக்க துதிக்க உன் சரீரம் பலப்படும், உன்னுடைய இருதயம் பலப்படும், உன்னுடைய ஆவி பலப்படும்.
Buramarakamanasialaba, Andarabushabarabalabalaba, Rigalabalaragadari, Andarabau, Rabilaniga Balaruga, Balaradi, Andarabau, Rabilaraba, Abiragalabalabaradia, Andarabau, Balaradia. துகரபலரகபஸ்ஸலுரதியா அந்தரரபௌஷபலரதியாரமா ஆவி இருக்கிற இடத்துல ஜனங்கள் ஓடி வருவார்கள். அபிஷேகம் இருக்கிற இடத்துக்கு தான் எருசலேமில் இருந்த ஜனங்கள் லட்சக்கணக்கா அங்கே பஸ்காவை ஆசரிக்க கூடினாலும் அபிஷேகம் இருக்க இடத்துக்கு அவங்க எல்லாம் ஓடி வந்தார்கள். உங்களுக்குள் அபிஷேகம் இருக்குமானால் உங்கள் மனைவிக்குள், பிள்ளைகளுக்குள், குடும்பத்தில் இருக்கும், 2 பேருக்குள்ள இருக்கும், சபையில் இருக்கும். சபைக்குள்ள இருக்கிற உடுமலை தாலுகாவிலே தேவன் கொண்டு வருகிற ஆத்துமாக்களால் நிறைப்பா. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறாரு. அதுக்கு தான் கர்த்தர் இங்க வைத்து இருக்கிறாரு. கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களுடைய சபைகள் வளரப்போகிறது. உங்கள் மேலே தேவ ஆவியானவர் இறங்கி வருகிறார். உங்கள் கரங்களை அவர் பலப்படுத்துகிறார். எல்லாரும் நல்ல கரந்தட்டி ஆவியில நிரம்புங்க. நிரம்பி வழிகிற அனுபவத்துக்குள்ள வாங்க. நிரம்பி வழிகிற அனுபவத்துக்குள்ள வாங்க. Let it overflow. Let it overflow. Let the Spirit of God come upon you. Shibarabara irakala maradara dianda karabashaba ambarabala rabauda di andara rabauda rabiara angarabala ragabala rudari andara rabauga balabala ragabala ma ambarabala raba ஊழியம் கர்த்தருடையது. அற்புதங்கள், அடையாளங்கள் கர்த்தருடையது. அவர் கரத்தின் கிரியைகள். இதை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். Mada kara mara kala ba ila bara dara la baraga dambara kala basiara urabala ragabada durabila radi andara rabo shabala bala bala ba ambara bala rabo yara bala raga durabila radi andara rabo rabi araba kabandala raba ambara bala rabo radi andara rabo shabala radi andara rabo rabi araba kama ambara bala rabo rabi araba kama di andara rabo shabala bala 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 radi andara rabo rabi ankara bakama shi andara rabo rabi kama siara andara rabo ரெண்டு விஷயம் தான். ஒன்று, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமரணும். பெந்தகோஸ்து நாளிலே புதிய ஏற்பாட்டில் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேலே அமர்ந்து அன்றைக்கு மாம்சத்தில் ஏற்று நிற்கிறதுக்கு கர்த்தருடைய கை அங்கே கூட இருந்துச்சு. இன்னைக்கு ஆவியில் போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்தாவியானவர் உங்கள் மேலே இருக்கிறாரு. இந்த ரெண்டும் தாங்க. இதை ரெண்டையும் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. கரமும் ஆவியும் உங்களோடு இருக்குமானால் அசாத்தியமான கிரியைகளை கர்த்தர் செய்ய உங்களை கர்த்தர் பலப்படுத்து. அசாத்தியமான காரியங்களை உங்களை கொண்டு உங்களால் செய்ய ஆண்டவர் சொல்றார், என்னால் செய்யக்கூடாத காரியங்கள் உண்டோ? ஒன்றுமே கிடையாது. அவர் நம்ம கூட இருந்தால் எல்லாத்தையும் நம்ம சாதிக்கலாங்க. எல்லாத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் உங்களோடு இருந்தால் உங்களால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. முடியாதது என்றாலும் முடியும் என்று கர்த்தர் இந்த நாளிலே திருவுளம் பற்றுகிறார். கவலையும் பட வேண்டாம், கலக்கமடையும் வேண்டாம், புலம்பவும் வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவருடைய சிரசின் மேல் வந்து அமர்ந்தது. That is the Spirit of God. That is the Spirit of the Holy Spirit. ஷுரப கத்துர பியார கமஸ்யாரப. 2 கையை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிகமனா குஷல பியானா துரபியானா பலபல ரகதியம் தரரபௌ சபலமனம் அந்தரரபௌஷமன். சிலர் சோர்ந்து போய் இங்கே வந்தீங்க. மனம் மடிவோடு இங்கே வந்தீங்க. எப்போ ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறாரு, உங்களை தைரியப்படுத்தி இருக்கிறாரு. உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இபர கஷல் பியானமா சந்தரனம் லிமினியார கமசந்தரனம். உன்னே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை விட்டு எடுபட்டு போகாதபடிக்கு கவனமாக இருங்க. உங்களுடைய சிநேகம், உங்களுடைய நட்பு, உங்களுடைய ஐக்கியம், இந்த 3ஐயும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. யாரு கூட இருந்தால் நம்ம அபிஷேகம் பறி போகாது. யாரு கூட போனால் நம்முடைய அபிஷேகம் பறி போயிடும். அதை டிஸ்டிங்விஷ் பண்ணுங்கள். அதை மட்டும் நீங்கள் பிரித்து கொள்ளுங்கள். நான் இதுவரைக்கும் கர்த்தருக்குள்ளே நிற்கிறதுக்கு காரணம் எனக்கு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பழக்கம். பட் எல்லாருக்கூடையும் நான் மூவ் பண்ணி போக மாட்டேன். எல்லாரோடையும் நான் ஐக்கியமாக மாட்டேன். யாரையும் பகைக்க மாட்டேன். யாருக்கு விரோதமாகவும் பேச மாட்டேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் 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 நல்லா இருக்கீங்களா விசாரிப்பேன், எல்லாம் செய்வேன். பட் அவர்களோடு மூவ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் என் ஆவி யாரோடு இணைகிறதோ, யாருடைய ஆவி என்னோடு இணைகிறதோ, ஆவியில் இணைந்தால் தாங்க நம்ம சேர்ந்து பயணிக்க முடியும். மாம்சத்தினால் அல்ல.
ரிகனனா சலுத ரதி அந்தர ரபௌ ஷபல பெலதியா அரிமின கலக ரதல ரிதி அந்தர ரபௌ டரபிலி நிகபஸ்ஸல ரபியா அந்தர ரபௌ ஷபல பெலதியா. எதுக்காகவோ எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவோ தவறான நபர்களோடு நீங்கள் தயவு செய்து இணைந்து விடாதிருங்கள். அது உங்கள் அபிஷேகத்தை காவு வாங்கிறோம். that will eat your anointing. தீமனா கஷல் லபுரியான மக்கமசியாரமா. உங்களுடைய அபிஷேகத்தை பட்சிக்கும் எந்த ஒரு ஆவியுடைய மனுஷனோடும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் உடன்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஆமென். எலியாவை தனியாக கொண்டு போய் சூரச்செடியின் கீழே வைத்திருந்தார். பஞ்சகாலம் முழுவதும் தனியாகத்தான் இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவனும் கர்த்தரும் உறவாடி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அதுபோல் நீங்களும் நானும் கர்த்தரோடு உறவாடி கொண்டு இருக்கிற வரைக்கும் அபிஷேகம் பறிபோகாது. நம்முடைய ஆவி நம்ம கெட்டு போகாது. நம்முடைய சரீரமும் கெட்டு போகாது. நம்முடைய ஆவி கர்த்தருக்குள் களிகூர்ந்து கொண்டிருக்கும். ஒரு எலியா பலப்பட்டான் என்றால் இன்னொரு எலிசாவை அவனால் உருவாக்க முடியும். இவனுக்குள் இருக்கிற சால்வை அவன் மேல் விழுந்தவுடனே இவன் பின்னே ஓடி வந்தான். That is the connection of the spirit. ஆவியின் இணைப்பு என்பது அதுதாங்க. ஆவியின் இணைப்பு. ரிகனா சுலபா ரதியா நகபா ரொதரா துரபி கபரபா கபரா அந்தரபா. நமக்குள் இருக்கிற ஆவி இன்னொரு நபரை நமக்கு பின்னால் ஓடி வர செய்யணும். நீங்கள் யார் பின்னாலே ஓடணும்னு அவசியம் கிடையாது. உனக்குள் இருக்கிற ஆவி உன்னை நிவர்ந்து நிற்க பண்ணும். ரீமனா ஹர்ரதி அந்தக்கமா. நல்ல சத்தமாக நீ பேசுங்க. சுக்கமர கபலரதி அக்கமாசியா புர்பியான கபுலுராத்தியான மஸ்ஸல் ரபியா தலகலபல ருதரதி ஷலபியான மஸ் அம்பர லகர சர்ரபியான மக் திமர ஹல்லல்லல்லருக்கினாசி மரிபில கபஸ்ஸியான மக் திபிலி கபரஷமன் திவக்கரம. every word that you speak will give you enormous strength. நீங்க பேசுகிற ஒவ்வொரு அந்த அபிஷேகத்தின் வார்த்தைகளும் அந்நிய பாசையும் உங்களுக்குள்ள அசாத்தியமான ஒரு வல்லமையை கொடுக்கும். லிக்கன் நமர் ரியாந்தல ரபௌதியா. நான் பேசுகிறதுனால நான் பலப்படுத்தப்படுகிறேன். லிபிகதா குரபியாரா தமிரஹால ரத்தல் லஸ்ஸலத்தியாரா சமலகபலரதி ஆக்குரபை ஷபலதியாரமா அம்பிரபல ருகதரதி அந்துரரபௌ ஷபலபலரபௌடரபியாரபக்கமா. ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது உங்களுக்குள் இருந்து பேசுவதுதான் அந்த அபிஷேக வார்த்தை. வீரமனக்க சலிரிக்கனம சலரதி அந்தரரபௌ ஷபல. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இருதயத்தில் இருக்கிற பாரங்களை ஜபங்களாக தூபங்களாக பிதாவுக்கு தெரியப்படுத்துகிறார் ஆவியானவர். நெறியான பக்கமா. அதனாலதான் பாஷைகளை பேசும்போது தெளிவா பேசணும். You should speak very legibly, very clearly, whether people understand or not. அடுத்தவங்க புரியுதோ புரியலையோ நீங்க தெளிவா பேசுங்க, விளக்குபடி பேசுங்க. ரிகந்தல் பிரியா தூக்கசியார அம்பில் கரியானா கசுல பாரதாத மாலரி கரமா அந்த ரபல ரக சுலபியா ரக்கபஸ் பபிரிகல ரக்கலூர் பியாவா குர் பிலிக்க ரசி தீமர கலந்தல ரபௌஷ்யா அமீரா கரகந்தல ரபௌஷ்யா. ஒவ்வொருவர் பேசுற தனித்தனியா தேவ சமூகத்தில் எட்டுகிறது. ஒவ்வொருத்தருடைய சத்தமும் தேவ சன்னிதானத்தில் கேட்கப்படுகிறது. விலபல ஹந்தல ரபௌஷ்யா பலபல அரிபில கலகர துரபில ரிகல சலுரபியா நந்தர அம்பல பலரபௌ டரபியா ஷபர பலரபௌ கபரக துதரா லிரிதியா நமஸ்ஸல ரதி அந்தர ரபௌஷ்யா. இதான் உங்க ஊழியத்தின் ஊன்றுகோல். இது ஆத்மாக்களை உங்களுக்கு தருகிற ரகசியம். பாபா ரகல மாசியாரா துலமாரியான அந்த ரபௌ ஷபல அந்த ரபௌ ஷபல பனரிகபல ருதரபியான வக்கபா அந்த ரபௌ டரஹீனா ஹீரிய குஸ்லிதியானமா பபிர ஹலந்தர் ரூடரி கனசலரியா தைபி ரிகா சுபி கன ஹல்பியாராதியா தக்கிரிபியானம ஷௌரிபியாரபக்கமஸ் அந்தர ரபௌடர கிலனிக மனாசலு ரபியான மக்கமா அமிரக பலர துரபில ரிகமன சலுரபியா அபிரபல பலகர துரபில ரிகமன சபலரதா பகரபல நகதர தியந்தர ரபௌ ஷபல மனரமா அமிர கலகலா ரதியா அந்தர ரபௌ டரக்கரவ சதுருதி மம்பர பல ரபௌ ஷபல பல ரபி கபரமா அம்பிரபலமா. நீங்க பேச பேச ஒரு ரெட்டிப்பான வல்லமை உங்க மேல கர்த்தர் வைக்கிறார். மரிமில கலா தியார கசுலபியா அந்தார அந்தர ரபௌ ஷபல ரதி அந்தர ரபௌ டரபி கபரகமல மகரபல ரதி அந்தர ரபௌ டரகலனி ஆரபக்கமா. தேவ சமூகத்தில் யாரும் மௌனமா இருக்கக்கூடாது, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. அசைவு உண்டாகணும், சத்தம் உண்டாகணும், முழக்கம் உண்டாகணும். பரமன கபல ரதி அந்தர ரபா. அங்கதான் ஆவியானவர் இருக்கிறார் என்ற அர்த்தம்.
Dalamile Legabella Rudaladi, Andare Rabosaladi, Andare Rabauda Rabia, Varabandare Rabauda Rali, Gamana Durabia, Ari Ragabala Rudadi, Andare Rabauda Rabila, Nigabala Ruka Managaradi, Andare Rabauda Rabinga Manas, Sabaladi, Abaragamodura Bilani Gabala Ruka, Shaburanda Rabauda Rabila, Nigabala Ruka Managaradi, Andare Rabauda Rabila, Nigabala Rudabia Maraba, Amara Maragabana Rudadi, Andare Rabauda Rabila, Nigabala Ruka Managaba, Sandra Rabauda Rabila, Nigabala Rudabia Maraba, Vibarabala Rabauda Rabia, Kama Sandra Rabauda Rabila, Nigabala Rushabala, Andare Rabauda Rabi, Agamara Rabauda Rabila, Nigabala Ruka. Malimila Regabala Rudadi Andare, Amaragamanandore Rabia Bashabalama, Vibaragabala Rudadi Andore Raboshabalamama, Abirabala Rabauda Rabila, Nigabala Rudadi Andare Rabauda Rabila, Abara Rabauda Rabia Manama, Ilikarabala Rudarianamas. Mamarandala Bishabalabia, Babarabala Rabodari, Andare Rabauda Rabianamas Salarabia, Andare Raboshabala, Ganandare Rabodia, Enkarabana Rabiara, Casolaviana, Mandare Raboshaba, Amirabella Rabia Kamarabashama, Manachorvale Katarmatugara, Manasorvale Katarmatugara. Karamashama, Uliatin Kalakangal Mata Purgadi, Shambara Balaraba, Arabi Kamaramas Sandaraba, Dimini Karabasu, Rakalaba Rudadi Andaraba, Bibili Bianamas and the Rebi Abaraba Kabash, Babarabala Balarabo, the Redi Andarabos, Karabarabo, the Radika Barabash, Bambarabala Bauda Rabila Rikaman and Darabo, Sabala Radian, the Arabo, Rabi, the Ara Valerikamana, Sabala. Lambela Belabi Amarabas, Sabala, the Andarabo, the Rabili Gabalu, the Andarabo, the Rabili Gabalu. Marabara become a Sadurabia. And the really gonna Cabariana Celid, the Arab Kabashandara, Lepini Kamarava Sandara, about Kamaravakama, Nandi Andavre, Metudi Kurumandavare, Engel Mele, Rengivan the Kai Sotra, Engel Nerapina the Kagas Sotra, Engel Belaputin the Kagas Sotra, Brevalamena, Ledegat the Kagas Sotra. Todan the uncle, Woody is saying a Belaputin, Nella Sarira Arukita Kodin. கலக்கங்கள் நீங்கட்டும் திகைப்புகள் நீங்கட்டும் சோர்வுகள் நீங்கட்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த தைரியத்தோடு போக கிதியோனை பார்த்து உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ என்று சொன்னேன் அதுபோல புறப்பட்டு போக உதவி செய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் எல்லாரும் உட்காருவோம் இதோட நான் முடிக்கிறேன் நான் மீதியை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நான் பேசுகிறேன் அடுத்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஃபீட்பேக் எழுதி கொடுத்துட்டு நம்ம முடிக்கலாம் Yeah.